நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய் பீம் நமோ புத்தாயா. மீண்டும் உங்கள் அனைவரையும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எஃப்எம் தமிழ் இந்த யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். வர்ற 2026 எலெக்ஷனை முன்னிட்டு நம்மளுடைய மக்கள் மத்தியில், குறிப்பாக ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் என்ன மாதிரியான தேவைகள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, விருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸான நம்மளுடைய நண்பர்கள் திரு சக்தி அவர்கள்கிட்டையும் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன் திரு ஸ்ரீதர்சன் அவர்கள்கிட்டையும் பேசி என்ன குறுகுறுன்னு பார்க்க, இது மூலயமா சமுதாயத்தில் ஒரு நல்ல புரிதலை உருவாக்க முயற்சி செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீதர்சன், உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்கள் ஓட்டு யாருக்கு? வரப்போகிற 2026 எலெக்ஷனில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியிலேருந்து. என் பேர் ஸ்ரீதர்ஷன். நான் யாருக்கு ஓட் பண்ணலான்னு இருக்கேன்னா 2026 எலெக்ஷனில் விஜய் டிவிகே கட்சிக்கு ஓட் பண்ணலான்னு இருக்கேன். முக்கியமாக நான் ஏன் அவங்கள சூஸ் பண்ணுறேன்னா, நம்மளுக்கு ஒரு மாற்றம் தேவை நம்ம சமுதாயத்தில், நம்ம தமிழ்நாட்டில். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சக்தி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாருக்கு 2026 எலெக்ஷனில் ஓட்டு போட போகிறீங்க? எனக்குமே 2026 டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறீங்க, டிவிகே தான். ஆமா. எதனால டிவிகே சூஸ் பண்ணிருக்கீங்க? எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சியும் உங்களுக்கு பிடிக்கலையா? இப்போ எதனாலனா டிஎம்கே தான் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏடிஎம்கே பிரிஞ்சு போயிடுச்சு. அதனால ஏடிஎம்கே அந்த கொஸ்டின்லேருந்து எடுத்து எனக்காக சொல்றேன். ஓகேங்களா? என்ன பொறுத்தளவுக்கு ஏடிஎம்கே உங்களுக்கு ஆட்டத்திலே இல்ல, அது போயிடுச்சு, அவ்வளவுதான், பிரிஞ்சிடுச்சு. விஜய் சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இப்போ டிஎம்கே பொறுத்த அளவுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இருந்த அந்த ஆளுமை இப்போ இருக்கிற தலைவர்களுக்கு நான் நினைக்கிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். என்னோட பர்சனல் கருத்து, முன்னாடி இருந்தவங்க நிறையா கொண்டு வந்தாங்க, நிறைய டெவலப் பண்ணாங்க. இப்போ இருக்க இந்த ரோடு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படி, இவங்களுக்கு நம்ம அடுத்த வாட்டி மறுபடியும் ஓட்டு போடணுமா? 5 வருஷம் நம்ம கொடுத்துட்டோம், அவங்க நிறைய டெவலப் பண்ணிருக்கலாம். இந்த 5 வருஷத்தில் அவங்க ஓரளவு பண்ணியிருக்காங்க, பட் இன்னொன்று அவங்க எவ்வளோ பண்ணியிருந்துருக்கலாம். இந்த டிஎம்கே ஏடிஎம்கேக்கும் நிறைய டைம் கொடுத்துட்டோம். ஆமாம், ஏடிஎம்கே அடுத்த ஆட்டத்திலே நான் சேர்க்கல, அதை விட்டுருங்க, எடுக்க. அதாவது இது வரைக்கும் அவங்க 2 பேரும் தான் ஆட்சி செஞ்சாங்க. 2 பேருக்கு நிறைய டைம் என்ன தொங்கிருச்சு. கொடுத்தாச்சு. இதுக்கு மேல புதுசா ஒருத்தர் கொடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? இதுவரையும் அவங்க செஞ்சது எதுவும் உங்களுக்கு பத்தல. அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த எனக்கு என்னுடைய பிரச்சனை இங்க சென்னையில ரோடு. ஓகேங்களா? பைசன் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த மூவிக்கு போயிருந்தோம். ரிட்டர்ன் வரும்போது ஒரு 15 மினிட்ஸ் தான் மழை பெஞ்சுது. அந்த ஒரு 15 நிமிஷம் மழை அது பெஞ்சது நம்மளுக்கு ஆக்சுவலாக தெரியக்கூடாது, அந்த தண்ணியே இருக்கக்கூடாது. வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் போகிறோம், ரோடில் சைடில் இறங்கியிருந்தா கூட பரவாயில்ல, நடுவுலேயும் தண்ணி நின்றுட்டு இருக்கு. சைடில் அந்த வடிகிற இடம் போய் பார்த்தா, தம்பி நீ தானே எங்களை பாதுகாக்க, உனக்கே ஒரு பாதுகாப்பு வேணுன்ற மாதிரி உடஞ்சி போய் கிடக்குது எல்லாம். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு. 5 வருஷம் கொடுத்துருக்கோம், 4000 கோடி கொடுத்துருக்கோம், கொடுத்து எதுவுமே இல்லை. இப்போ இவர் வந்தாருன்னா அது சரி செய்வார் ஒரு நம்பிக்கை. அதனால நீங்க அதனால என் கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. டிவிக்கே தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே ஏடிஎம்கே பத்தி ஏன் உங்களுடைய மாற்று கருத்து என்ன? டிஎம்கே ஏடிஎம்கே எனக்கு அவ்வளோவா ஒரு ஈடுபாடு இல்லை. நம்ம சக்தி சொன்ன மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுத்த டைம் பீரியட், டியூரேஷன், ஆண்ட காலம், அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளோட கவர்மெண்ட் ஒரு ப்ராப்பராக இல்லைன்னு எனக்கு தோணுது. என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஸோ ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுற ஒரு ஆள் நம்மளுக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாற்றம் கொண்டு வர ஒரு ஆள், புதுசாக
ஒரு ஆள் தேவைன்றதால நான் டிவிக்கே சூஸ் பண்ணுறேன். இப்போ டிவிகேல வந்து இது வரைக்கும் விஜய் அவர்களே இது உங்களுக்கு தான் முக்கியமான இது. இப்போ 2 இளைஞர்களும் வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் டிஎம்கே ஏடிஎம்கே மேலே என்ன தான் குறை சொன்னாலும் இது வரைக்கும் அவங்க இந்த நாட்டுக்கு கம்பேரிட்டிவ் டு அதர் ஸ்டேட்ஸ், குறிப்பாக கேரளா, கர்நாடகாவில் சில பகுதிகள், ஆந்திராவில் சில பகுதிகள் தான் நல்லாயிருக்கும். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஓரளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மாநிலத்தை வந்து மேம்படுத்தி உருவாக்குனவங்க வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அதை வந்து மக்கள் மறந்துட்டு அதை பற்றி யோசிக்காமல் இப்போ வந்து டிவிகே பக்கம் போகிறாங்கன்னா அப்போ மக்களை வந்து இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வந்து முறையாக அரசியல் படுத்தலை. உங்களுக்கு 200 தந்துருப்பாங்க, எனக்கு இன்னும் தரல. கரெக்டு, எனக்கு 200 தந்துருப்பாங்கன்னு தம்பி நினைக்கிறாரு. அதாவது எனக்கும் வந்து இப்போ டிஎம்கே மேலே ஏடிஎம்கே மேலே அதிருப்தி இருக்குது. நானும் வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு போட போகிறேன். சரி, என்கிட்ட கேட்டீங்க, உங்களுக்கு ஏன்? அதான் என்னுடைய அதிருப்தி நான் சொல்கிறேன். சொல்லுங்க. மக்களை வந்து இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அரசியல் படுத்துறதை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறமா ஒரு தேசிய கட்சி தான் வந்து எல்லா பகுதியும் ஆட்சி செஞ்சாங்க. காங்கிரஸ் இவங்க தான் வந்து, இல்லைன்னா வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இவங்க மட்டும்தான் வந்து ஆட்சியில் இருந்தாங்க. அதை உடைச்ச முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு. அந்த அளவுக்கு வந்து இந்த பிராந்திய கட்சியான டிஎம்கே வந்து உருவாச்சு. அதுக்கு மிக முக்கியமான ஒரு அடிக்கல் கடகால் போட்டவர் வந்து பெரியார், தந்தை பெரியார். அந்த கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சு அந்த கொள்கையின் மேல கட்டப்பட்ட ஒரு கட்டடம் தான் திக. அந்த கட்டடத்துல இருந்து அதன் மேல உருவாக்கப்பட்டது தான் திமுக. அப்போ அந்த ஒரு கொள்கையை வச்சு இந்த பிராந்திய கட்சி வந்து ஒரு தேசிய கட்சியை எதிர்த்து இங்க நிலையா இத்தனை வருஷம் ஆட்சி செய்ய முடிஞ்சிருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் அரசியல் படுத்தி இருக்கிறாரு அப்படின்றத நான் முக்கியமாக பார்க்கணும். இன்னைக்கு வந்து நேற்று வந்த டிவிகே கட்சி தலைவரை வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 20 ஆண்டு காலமாக, குறிப்பாக கலைஞர் செயல்படாமல் போனதுக்கு அப்புறமா, வயசாகி கொஞ்சம் டவுன் ஆனதுக்கு அப்புறமா இந்த மக்களை இந்த கட்சிகள் ஜெயலலிதா இறக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்ச காலமாகவே இந்த கட்சிகள் மக்களை அரசியல் படுத்தலை, மக்களை வந்து அரசியல்லேருந்து விலக்கி கொண்டு போயிடுச்சு. அப்படின்றதுனால தான் இது நடந்திருக்கு அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து அடுத்த கேள்வி வந்து டிஎம்கேல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? ஏன்னா அவங்க வந்து திட்டங்கள் எடுத்துகிட்டு வராங்க, நிறைய திட்டங்கள் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் வந்து அதுக்குன்னு ஒரு மதிப்பீடு கொடுத்துட்றாங்க. பட் அவ்வளோ அந்த கோடிக்கணக்கான ஒரு மதிப்பீடு வந்து அதில் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது ஒவ்வொரு திட்டங்கள்லையும். அது வந்து அவங்க மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது. டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே வந்து இது வரையும் எடுத்துன்னு வந்திருக்கிற திட்டங்கள்லாம் வந்து நல்லதுதான். ஆனால் அந்த செலவு பண்ண காசுக்கு ஏற்ற அளவுக்கு குவாலிட்டி இல்லை அப்படின்னு நானும் நினைக்கிறீங்க. ரோடு எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு அது மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை டிஎம்கே ஏடிஎம்கே மேலே? குறிப்பாக எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அவங்க தான் நிறைய கொண்டு வந்தாங்க, நிறைய பாலம் கட்டினாங்க, எதுக்கு நிறைய செஞ்சுட்டு இருந்த அணைகள் கட்டியிருக்காங்க. அப்படி செஞ்சுருந்தாலும் நான் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் ஊரில் இருந்தேன்னு சொல்லிட்டு. அப்போ வரைக்கும் எனக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்றது ஒரு ப்ராப்ளமாக எனக்கு தெரில. எங்கேயோ போயிட்டு வருவோம், இல்லை ரோட்டில் போயிட்டு வரோம், அப்படியே வந்துடுவோம். நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கான். என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல எப்படி இருக்கு. எல்லாமே நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் எல்லாமே. அப்படின்ற போது எனக்கு தேவையை நான் ஊரில் பூர்த்தி செய்யறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரத்தை விட இங்கே அதிகமாக ஆகுது. ஏன்னா அவங்க அந்த போக்குவரத்துன்றதே அவங்க ஒரு பெரிய விஷயமா டெவலப் பண்ணல. நம்ம டோட்டல் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமான ரோடு ஆக்சிடென்ட் ஆகுது. அதில் உயிரிழப்புகள் அதிகமாக போகிறதும் நம்ம தமிழ்நாட்டில் தான். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற சிட்டி வந்து நம்ம சென்னை தான். அந்த இடத்துல தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் அவர் சொன்ன மாதிரி அந்த பணம் சொன்னார் இல்லையா, அதுக்காக அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அது அவங்களுக்கு தான் அந்த இன்ஜினியர் பிளான் பண்ணுறாரு இல்லையா, அந்த பிளான் கணக்கு எழுதிக்கிறாங்களே தவிர அவங்க கணக்கான வரல. ஒருத்தர் நம்ம ஃபேஸ்புக்கில் யூடியூப்லேயும் போடுறாரு, அவர் போட்டிருப்பார் இந்த ஜப்பானில் இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது, ட்ரைனேஜெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க. அதில் ஆக்சுவலாக 4-5 பேர் உள்ளே போயிட்டு கீழே போயிட்டு இது மாதிரி இந்த சுரங்கப்பாதை மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம இந்த தண்ணி வடிகிற இடம் இருக்கு இல்லையா, மேலே வந்து ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள அடியில் ஏதோ அண்டர் கிரவுண்டில் ஒரு உலகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வச்சு மேலே வந்து ஜல்லி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்து அதை ஒரு ஃபில்டர் பண்ணுற இது மாதிரி வச்சு அது கீழே தண்ணி இன்னும் ஃபில்டர் ஆகி அதை ரீசைக்கிள் பண்ணுறாங்க. இந்த மழை தண்ணிலாம் வருது இல்லையா, அதை யூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வச்சுருக்காங்க. இது ஏன் நான் அவங்க கூட சொல்கிறேன்னா,
அடிக்கடி நிலநடுக்கம் வருது, சுனாமி வருது, கடல் நடுவில் ஒரு தீவு. நம்ம கண்ட்ரியில் வச்சா 2-3 ஸ்டேட் சைஸாக இல்லை அந்த சைஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜப்பானு சரியாக தெரில எனக்கு, அந்த சைஸ் தான் இருக்கும். அவங்களே அவ்வளோ பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இப்போ 4000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 4000 கோடின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அந்த ஒரு இடத்துக்காக இந்த சென்னைக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த மழை வந்தால் நம்மளுக்கு நிற்கக்கூடாது. ஆனால் அந்த வெறும் 15 நிமிஷம் மழைக்கு இவ்வளோ இப்படி நிற்கிது அப்படின்றது ஒரு அதிருப்தி வரும் இல்லையா? இவங்க இவ்வளோ வருஷம் ஆண்டுட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி இந்த 2 கட்சிகள் தான் வராங்க. அவங்க நினச்சா இது எப்பயோ பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கான டைம் நம்ம ரொம்ப நிறையவே கொடுத்துட்டோம். இப்போ இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கும், இவர் அதை சேஞ்ச் பண்ணுறாரா அப்படி சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா மக்களுக்கு வந்து இவர் மேலேயுமே ஒரு அதிருப்தி வர ஆரம்பிக்கும். இந்த படங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி பாமர மக்களுக்கு வந்து அவர் வந்து தேவையானதை செய்யலைன்னா, எனக்குன்னா இந்த ரோடு ஒழுங்காக இருக்குன்னு இதெல்லாம் சொன்னல, அந்த மாதிரி ஒரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் அவர் சரி பண்ணுவார் ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி பண்ணலைன்னா அவருமே பிகம் ஏ டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே ஆகிடுவார். அவரும் அதே குட்டையில் ஒரு ஆகிடுவார். இப்போ 2 பேருடைய கருத்து பிரகாரமும் எனக்கும் அதில் வந்து உடன்பாடு இருக்குது. என்னென்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கும் போது, ஒரு வீடு கட்டணும்னு வச்சிங்களேன். ஒரு வீடு நம்ம கட்டும் போது யாருமே வந்து 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டில் ஒரு பகுதி வந்து உடஞ்சி போகிறதோ, இல்லைன்னா வந்து ஓட்டி ஆயிடுறதோ, இல்லை அதுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுறதோ பண்ண மாட்டோம். ஒரு வீடு கட்டுறோன்னா வீடு கட்டும் போதே அதில் என்னென்னா எங்கே ஒயர் வரணும், எங்கே லைட் வரணும், எங்கே ஃபேன் போட போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணி கொக்கி வச்சுருவோம், கரெக்டாக பைப் லைன்லாம் வச்சுருவோம், ட்ரைனேஜுக்கு இப்போ காவெல்லாம் இது பண்ணிவிடுவோம், எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி தான் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றதும். நம்ம ஒரு ரோடு போடுறோன்னா 10 வருஷம் அதுக்கு டைம்னா 10 வருஷம் அது நல்லா இருக்கணும். அதுக்கு நடுவில் என்ன ஆகக்கூடாது, அது வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா, அது வந்து 6 மாதத்தில் போயிடுற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அடுத்தடுத்து இவங்க ரோடு போட்டுனே இருக்கணும். இவங்களை பொறுத்தவரையும் ஒரு மழை வந்துச்சுன்னா ரோடு போயிடணும், திரும்பி ரோடு போடுவாங்க, அதில் ஒரு அமௌண்ட் வரும். இப்போ கான்ட்ராக்ட் அடுத்தடுத்து கேட்டால் ரோடு நல்லா இல்லை, ரோடு போடுறோம். ஏன் ரோடு நல்லா இல்லை? மழை வந்துச்சு, ரோடு நல்லா இல்லை. மழையில் தாங்குற மாதிரி ரோடு ஏன் போடல, அது இது தெரில. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் இது எல்லாத்தையும் வந்து கவனிக்கணும். இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்றது நீங்கள் சொல்லணும். முக்கியமாக அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த ஊழல், அது மிகப்பெரிய ஊழல். அது உண்மையாகவே வந்து குடிமக்களுக்கு அந்த கஷ்டம் வந்து தெரியும். அதாவது குடிக்கிறதே முதல்ல மிகப்பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம். பிரச்சனையை தாண்டி இப்போ குடிச்சு அவங்களுடைய உடலை இழந்து இந்த நாட்டுக்கு வருமானத்தை தந்துனுக்குறாங்க. அதுலேயும் வந்து நீங்கள் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கமிஷன் வச்சு அவங்க வயிற்றுச்சலை கொட்டிக்கிறீங்க. அது பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். சொல்லுங்க. இல்லை, நான் வந்து குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஒரு பாட்டில் ரிட்டர்ன் கொடுத்தா 10 ரூபான்னு ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பாட்டிலாம் வந்து பொது வெளியில் போட்டு உடைக்கிறாங்க, இது பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு தான் அதை ஃபஸ்ட்டு கொண்டு அது ஒரு நல்ல திட்டமா அப்படின்னு எல்லா இடத்துலையும் இப்போ நடக்கலையே. திட்டங்கள்லாம் நல்லா தான் கொண்டு வரீங்க, செயல்பட மாட்டேது. இம்ப்ளிமெண்டேஷனில் தான் நிறைய பிரச்சனை இருக்குது. டிஎம்கே. சரி, இப்போ விஜய் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வராக இருப்பாரா? விஜய் வந்து இப்போ 2 பேருமே விஜய் தான் விரும்புகிறாங்க. நானும் கிட்டத்தட்ட விஜய் தான் விரும்புகிறேன். இப்போ வந்து விஜய் வந்து நமக்கு இந்த டிஎம்கே ஏடிஎம்கே செய்த தவறுகளை செய்யாத ஒரு தலைவராக இருப்பாரா அப்படின்றது அடுத்த கேள்வி. நீங்கள் அப்படி நம்புறீங்களான்றதை இவங்க 2 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து நம்ம நாட்டுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு ஒரு கிளீனாக ஒரு இன்சைட் இருக்கிற ஒரு மனுஷனா வந்து அவர் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் என்னோட தனிப்பட்ட கருத்து, நம்ம நாட்டுக்கு முக்கியமான ஒரு 30 to 40% சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு நீட் வந்து எதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது வந்து நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போனாலே ஒரு 30 to 40% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிடும் நான் நினைக்கிறேன். நானும் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன் இது அவர் பண்ணுவார் அப்படின்னு. நீங்கள் உங்களுடைய விஜய் இந்த மாதிரியான ப்ராப்ளம் சால்வராக இருப்பாரா இதுக்கு எல்லாத்துக்கும்? என்னை பொறுத்தளவுக்கு அவருக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ராப்ளம் தெரியும். ஏன்னா ஒரு அவர் பேசுகிற நிறையா ஸ்பீச் நான் பார்த்துருக்கேன். அப்போவே அவருக்கு இருக்குது இவ்வளோ ப்ராப்ளம் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்குன்றது ஒரு ஐடியா இருக்குது. அதெல்லாம் அவர் வாயால் இப்போ சொல்கிறாரு இல்லையா, அதை சால்வ் பண்ணுவார் நம்புகிறேன். வாய்ப்பில்லை ராஜா. அப்படி பண்ணாருன்னா அவர் இன்னும் பவர்ஃபுல்லாக ஆவார். அடுத்தடுத்த எலெக்ஷன்லையும் அவர் கட்சி அவர் பண்ணுறது வந்து இப்போ எல்லாருமே வந்து இப்போ நம்ம டிஎம்கேயோ சொல்கிறோம் ஏடிஎம்கேயோ சொல்ல இல்லையா, அதான் முக்கிய தலைவர்கள் வந்து அதை அறிவிச்சிடுறாங்க. நடைமுறைக்கு கொண்டு வர கீழே இருக்கிற பீப்புள் தான் அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். அது கீழே எம்எல்ஏ, அது கீழே இப்போ கவுன்சிலரு, அப்புறம் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு
இப்போ பிரதமர் மந்திரி வந்து ஊர் ஃபுல்லாக என்னது பாத்ரூம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பண்ணார். பட் எங்கள் ஊர் வரைக்குமே வந்துச்சு. எங்கள் ஊரில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது பாத்ரூம் வந்து அந்த பிஎம்மோட அந்த பாத்ரூம் ஸ்கீம் வந்து எங்கள் ஊர் வரைக்கும் வந்து நிறைய பேர் வீட்டில் இப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த பாத்ரூமே பார்க்குறாங்க. அப்படி பார்த்தாலுமே அதுக்காக ஒரு அமௌண்ட் வருது. அதில் ஒரு 12,000 ஏதோ அப்போ வந்துச்சு. அதுக்காக வாங்குறவங்களா தான் இருக்காங்க. அதை கட்டிட்டு வெளியே போய் பாத்ரூம் போயிட்டு இதில் தானே சுகம் இருக்குது. அதுதான் சொல்கிறேன். இவர் வந்து இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் தெரியுது. இது அவர் திருப்பி அதுக்காக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு திட்டங்கள் வகுப்பார். அது வந்து கீழே இருக்கிறவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் அவர் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். கீழே இருக்கிறவங்கள யார் இருக்காங்களோ அதை நான் நம்புகிறேன். கீழே இருக்கிறவங்களே வேலை செய்ய வைக்கிறது தானே தலைவனுடைய வேலை. ஆமாம், இப்போ சிஎம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அவங்க பண்ணுறதில்ல பண்ணுறதில்ல சொல்லல, பண்ணல இல்லையா, அவர் வந்து திட்டத்தை அறிவிக்கிறாரு. அது எப்படின்னா இவர் 4,000 சொல்றாருன்னா கீழே போகும்போது அது என்ன 4,500 ஆகுதா, அப்புறம் போறதுக்கு 3,000 ஆகுதா, இல்லை 3,500 ஆகுதான்னு தெரியல. 4,500 எப்படி ஆகும்? அதான் கம்மியாகுதா, 3,500 சொல்றேன். அப்படி ஆகுதா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற அதனால தான் ஒரு கட்சிக்கு மொத்த கெட்ட பேரு லாஸ்டா மக்கள் கிட்ட ஒருத்தர் எடுத்துட்டு போறான் இல்லையா, அவன் எடுத்துட்டு போகாம விட்டாதான் வரும். அவங்க எடுத்துட்டு போற அளவுக்கு இவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது மேலே என்ன வேலை சொன்னாங்களோ அந்த வேலை கீழே வரையும் நடந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் சிஎம்மாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு வந்து பிஏவாக இருக்கேன். இப்போ வந்து திடீர்னு ஒருத்தவங்க உங்களை வந்து பார்க்க வராரு. நான் தான் உங்களுக்கு பிஏவாக வந்து நான் உங்கள் பாதுகாப்புலேருந்து முக்கிய பங்கு நான் வைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இல்லை சாரை பார்க்கணும் அப்படி சொல்லி, சார்லாம் பார்க்க மாட்டார்ப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் உங்கள் மைண்ட் செட் அப்படி இல்லை. நடுவில் இருக்க ஆள் நான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து நான் உள்ளே வரேன், நீங்கள் பார்க்குறீங்க வெளியே யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நேரம் நின்றுருக்காங்க சொல்லிட்டு, என்னப்பா ரொம்ப நேரம் யாரோ நின்றுருக்காங்க என்னாச்சு? இல்லை சார் இந்த மாதிரி மனு கொடுக்க ஒருத்தர் வந்தான், சும்மா வந்து ரோட்டில் நிற்கிறேன் நான் தான். ஐயோ அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு நல்ல மனசாக இருக்குது, என்னப்பா இப்படி சொல்கிறேன், நம்மளுக்கு அவங்க தான் நம்மளை ஜெயிக்க வச்சாங்க, போய் கூட்டு வாப்பா அப்படி சொல்கிறீங்க. நான் போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் சாருக்கிட்ட ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அவர் ரொம்ப பிகு பண்ணார், உங்களுக்காக நான் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு நடுவில் இருக்க ஒரு ஆள் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். உங்களை நீங்கள் எப்படின்னு ஒரு கேரக்டர் அவர் போர்ட்ரேட் பண்ணலாம். அதுதான் அவர் பண்ணாமல், அந்த மாதிரி பண்ணாமல் கீழே இருக்கிற வரைக்கும் அவர் போய் இது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். விஜய் வந்து நீங்கள் அந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் அப்படி பண்ணார்னா இவர் வந்து இப்போ இருக்க இந்த திராவிட கட்சியோட பீட் பண்ணி இன்னும் பவர்ஃபுல் ஆகலாம். அப்படி செய்ய முடியுமா? எல்லாரும் வந்து எல்லாரையும் போய் விஜயால பார்த்துட முடியுமா? செய்ய முடியுமான்னு தெரியாது. அது மக்களை சொல்லல, மக்களுக்கு வந்து விஜய் டைரக்டாக அவங்க கிட்ட போய் பண்ண முடியாது. அவர் கீழே ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இப்போ நான் இருக்கேன் இல்லையா, நான் அதை செய்யலாம் இல்லையா, என்ன நீங்கள் இப்படி செய்ய வைக்கலாம் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். கீழே இருக்கிறவங்க அதை அவர் செய்ய வச்சாங்கன்னா இந்த திராவிட கட்சியோட நல்லா பவர்ஃபுல்லாவார். அடுத்தடுத்த எலெக்ஷன்லேயும் அவருக்கு ஒரு நல்ல ஓட்டு வாங்குவார்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ பிஜேபி சைடு போகிறாரு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி வந்து அவர் எதிர்க்கிறான்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் சைடு போகிறதா வந்து எனக்கு தோணலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிஜேபி பக்கம் போவாருன்னு நினைக்கிறேன் விஜய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து டைரெக்டாகவே சொல்லிட்டாரு. மேடையில் பேசும்போது விக்ரவாண்டி மேடையிலன்னு நினைக்கிறேன், அவங்க பிஜேபியோட கருத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு எதிரான ஆளுன்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே சொல்லிட்டாரு. பட் வந்து இப்போ நடக்கிற விஷயங்கள் பார்த்தா சோஷியல் மீடியா அப்படி போர்ட்ரேட் பண்ணுதா என்னன்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம விஜயகாந்த் இருந்தார், அவர் எப்படி சோஷியல் மீடியா போர்ட்ரேட் பண்ணி அவர் எப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு போனாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி இவரையும் போர்ட்ரேட் பண்ணுதா, ஒரு பக்கம் இவரை தள்ளி விட்டு இப்போ தமிழ்நாடு மக்கள் பொறுத்தளவுக்கு அதிக பேர் சொல்கிறேன் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அவர் ஏடிஎம்கே என்னாச்சுன்னு தெரியும் இப்போ நம்மளுக்கு. அந்த மாதிரி இவங்களையும் அப்படி தள்ளி விட்டா இது பண்ணலாமோ அப்படின்னு நினைக்கிறேன். பட் இவர் வந்து எதிர்க்கிறார் தான். ஏன்னா இப்போ வந்து கேஸ் போயிட்டுருக்கு இல்லையா, இங்கே சென்னை நீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு. பட் வந்து டெல்லியில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அளவுக்கு வந்து அவங்கள ஏதோ தண்ணி ஊற்றி ஆற வைக்கிற மாதிரி ஒரு இது வருது. அதனால் அங்கே இப்போ மத்தியில் பிஜேபி இருக்கு இல்லையா, அவங்க சப்போர்ட் இருக்குது போல் இவங்களுக்கு. அதனால் பிஜேபி கூட போய் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு அவர் எதிர்க்கிறதான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஐடியா தெரியும் தமிழ்நாடை பற்றி. பிஜேபி கூட போய் சேர்ந்தா அவர் கட்சி என்ன ஆகும் அப்படின்னு அவருக்கு தெரியும். எதிர்க்கிறதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஐடியா இருக்குது? சரி, அப்போ பிஜேபி பக்கம் போக மாட்டாருன்றீங்க விஜய்? போக மாட்டாருன்றத விட போகக்கூடாது அப்படின்றீங்க. இவர் வந்து பரவாயில்ல, ஆக்சுவலாக அவருக்கே தெரியும். ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறேன். அதனால நான் வந்து ஒரு போகக்கூடாதுன்னு நான் தோணலை, எனக்கு வந்து ஒரு எண்ணம் வரல. நான் ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்கறதால லைக் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன்.
ஒரு காலத்தில் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறமா தேசிய கட்சிகள் மட்டுமே இந்தியாவை ஆட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு பிராந்திய கட்சியாக இந்த தீகா வளர்ந்து, ஜஸ்டிஸ் பார்ட்டி வளர்ந்து, அப்புறம் திராவிட கட்சி வளர்ந்து, அதுக்கப்புறம் அதுலேருந்து திமுக உருவாகி, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே அண்ணா திமுக உருவாகி, இந்த கட்சி தான் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 40-60 ஆண்டு காலமாக ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ்க்கு அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த அளவுக்கு தீவிரமாக வந்து ஒரு கடவுள் எதிர்ப்பு கட்சியால், அந்த கொள்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்குன்னா, அப்போ எந்த அளவுக்கு இங்கே மக்கள் மத்தியில் வந்து ஒரு பரந்த மனப்பான்மையும் ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனையும் இருந்திருக்கு அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு இருக்கிற நாட்டில் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் தினம் தினம் ஜாதிய கலவரம், ஜாதியால் பிரச்சனை அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம், அவர் இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பெரியார் கூட வேலை செஞ்சவர், கருணாநிதி கூட வேலை செஞ்சவர், பிரச்சாரங்களில் கலந்துக்கிட்டவர், அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு அவரை தன்னை அறிவிச்சு கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 10-15 வருஷம் வந்து அவர் தொடர்ந்து அரசியல் ஈடுபாட்டில் இருந்தவர். அதுக்கப்புறமா தான் அவர் முதலமைச்சரை அறிவிச்சுக்கிறார், தன்னை போட்டியாளராக வந்து நிப்பாட்டிக்கிறார். விஜய் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இன்னைக்கு வந்து திடீர்னு நின்று நான் வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டு, என்னை வந்து தேர்ந்தெடுத்து ஆட்சி கட்டில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னா அதுக்கு அப்படி கேட்டாலும் அதுக்கு இவ்வளோ பெரிய மாஸ் கூடுது, ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க மக்கள். இப்போ வந்து ஒரு திமுக அதிமுக மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிற நானும் கூட ஏன் டிவிகே விஜயை தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். அப்படின்னா இதுவரை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அரசியல் மக்களை கடந்த, அதாவது கலைஞர் அவர்கள் சக்தி இழந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆனதுக்கு அப்புறமா, ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இங்க வந்து அரசியல் மக்களுக்கு போய் சேரல. 200 ரூபாய்க்கு கும்பல் கூடுற இடமா ஒரு நம்ம இடம் இருக்கும். வெறும் 200 ரூபாய்க்கே கும்பல் கூடுற ஒரு இடமா இருக்குன்னா அப்ப நம்ம பொருளாதாரம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அதான் வந்து அதுக்கு முன்னாடி வரையும் ஒரு வேகமான பாய்ச்சல்ல இருந்த தமிழ்நாடு, வளர்ச்சியிலையும் அரசியல்லையும் எல்லாத்துலேயும் வேகமான பாய்ச்சல், சிந்தனையில முன்னேற்றத்தில் இருந்த தமிழ்நாடு ஒரு 20 வருஷமாவே ஒரு கோழி பிரியாணிக்கும் குவாட்டருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டமாவே மாத்திருக்காங்களே தவிர உண்மையான அரசியல் படுத்துதல் அப்படின்றது இங்க நடக்கல அப்படின்றது தான் இது தெளிவா காட்டுது. ரெண்டாவது, திமுக அதிமுகல இருந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்றது என்னன்னா, அந்த காலத்துல கடைக்கோடியில் இருந்தவெல்லாம் அதிகாரத்துக்கு வந்தான் அப்படின்றது தான் இந்த 2 கட்சியோடைய முக்கியமான ஒரு பார்வை. இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, எவனுமே அதிகாரத்துக்கு வர முடியாது அப்படின்றதுதான் இப்ப இருக்கு. அவங்க பிள்ளைங்க தான் என்ன பண்றாங்க, வந்துகிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அதுல இருந்து வெளியே வரணும். நெப்போட்டிசம் ஏன் பண்ண முன்னாடி இப்படி போயிட்டு இருக்கு? எங்க பார்த்தாலும் ரெக்கமெண்டேஷன், டொனேஷன், டாமினேஷன், இன்ஃப்ளூயன்ஸ், லஞ்சம், வாரிசு அதிகம்னா. இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எதுக்காக துணை முதலமைச்சர் பதவி? அவர் எத்தனை முறை இப்ப வந்து கலைஞர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவரு தலையில அடிச்சு போ உனக்குல ஸ்டாலின் அவர் இப்போ சிஎம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து அவங்க அப்பா இருக்கும் போதுலேருந்து அரசியலில் இருந்தார், பல முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு, பல போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அவர் வந்தது ஒரு நியாயம்தான், அது எதுவும் சொல்ல முடியாது. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிறது 100% சரியானது, நியாயமானது. அதற்கான உழைப்பும் தகுதியும் அவருக்கு இருக்கு அப்படின்னு நானும் நம்புறேன். இன்னைக்கு ஓட்டு போட வந்திருக்க நம்மளுடைய சக்தியும் நம்புறாரு. நீங்க நம்புறீங்களா? நானும் நம்புறாரு, அவரும் நம்புறாரு. ஆனா உதயநிதி ஸ்டாலினை எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறதுக்கு அனுமதிச்சதுல தப்பு இல்லை. அவர் நின்னாரு, ஜெயிச்சாரு, பொறுப்புகள் அந்த ஓகே குட். அவர் ஒரு எம்எல்ஏவா இருந்து அவர் தொகுதிக்கான வேலைகளை அவர் செய்திருக்கணும். கூடுதலா ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அதுல அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறாரு, இப்பயும் நிறைய பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் பார்க்குறோம் சில விஷயங்களை. சூப்பர், கிரேட். ஆனா துணை முதலமைச்சர் பதவி அப்படின்றது எதை காட்டுது? ஆமா, நெப்போட்டிசம், வாரிசு அரசியல். அவ்வளோ அவசரம் என்ன? விஜய் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, அவர் கொள்கையா வந்து நான் வந்து திராவிடத்தையே தான் ஏத்துக்கிறேன், அதாவது பெரியாரிசத்தை ஏத்துக்கிறேன், அண்ணா சொன்ன வழியில் நடந்துக்கிறேன், அம்பேத்கர் சொன்ன வழியில் நடந்துக்கிறேன், காமராஜர் சொன்ன வழியில் நடந்துக்கிறேன்றாரு. அதுதான் தேவை. அதுலேருந்து தமிழ்நாட்டுக்கு தான் தேவை, அதுதான் தேவை. அதுலேருந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திறம்பட செய்வாரா இல்லையா அப்படின்றது
தெரியல. அவர் என்னென்னலாம் பிளான்ஸ் வச்சிருக்காரு. விஜய் அவர்களே இதை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் என்னெல்லாம் பிளான்ஸ் வச்சிருக்கிறீங்க, இந்த நாட்டை எப்படியெல்லாம் நம்ம வந்து சரியாக வழிநடத்த போகிறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லணும். எனக்கு என்னன்னா கூட இருக்கிறவங்க மேலே தான் கொஞ்சம் பயமாகுது. அதை வந்து முக்கியமாக பண்ணணும். நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்களுடைய நிர்வாகிகள் யார், அவங்களுடைய இப்போ முன்னாள்ன்றதை விட இப்போ ஆண்டு கொண்டு இருக்கும் கட்சியான திமுகவிலையும் அப்புறம் ஏடிஎம்கேலையும் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் யார் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அவங்க மேலே இருக்கிற பேர் என்ன, ஒரு குறிப்பிட்ட சில நபர்களை தவிர ஆராசா அப்புறம் சில ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய நிறைய பேர் எனக்கு தெரியாது. ஆனால் சிலர் தான் வந்து கல்வியாலையும் இதுவாலையும் ஒரு நல்ல தகுதியான மனிதர்கள், திறமையாலையும். மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு பேர் என்னன்னா ரவுடி, இது கட்ட பஞ்சாயத்து, இந்த மாதிரியான ஒரு இல்லை ஜாதிய பலம் இதை வச்சு வந்தவங்கள தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து அந்த இவருக்கு முன்னாடி அந்த விஜயோட இது சங்கம் வந்துச்சு இல்லையா, அதில் இருந்தவங்க தான் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதான் அந்த மாதிரி வந்து உங்களுடைய ஆட்கள் வந்து இருந்துடக்கூடாது. நீங்கள் நடித்த அந்த சர்க்கார் படத்தில் வர்ற மாதிரி ஒரு திறமையான ஒரு நாட்டை பற்றின விஷயங்கள் தெரிந்த ஒரு சர்க்காராக இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஒரு ஆளுமையுள்ள மனிதர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், எம்எல்ஏவா நியமிக்கணும். இல்லை அடுத்தடுத்து கட்ட இதில் இருக்கட்டும், ஒரு வட்ட செயலாளராகவோ இல்லை ஊரில் ஒரு பஞ்சாயத்து இதுலையோ அதிலெல்லாம் இருக்கட்டும். அவங்களுக்கெல்லாம் பெரிய இது தேவையில்லை. ஆனால் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க வந்து நல்லவங்களா இருக்கணும், படிச்சவங்களா திறமையானவங்களா இருக்கணும். அந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து இது பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இதோட இந்த வீடியோவை நிப்பாட்டிக்கிறோம். தொடர்ந்து நிறைய பேச வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வீடியோவில் அடுத்து இன்னும் பல சுவாரஸ்யமான கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறோம். ஜெய் பீம், நமோ புத்தாய.